இது வரைக்கும் இப்படி ஒரு ஹேர் ஆக்சரிஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஹேர் வந்து ஃப்ரண்ட் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து அந்த ஹேரில் அந்த இடத்துல ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ அதில் போட்ட பேண்டில் வந்து இதை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து லைட்டாக வந்து மாட்டி விட்டிங்கனாவே போதும். மாட்டி விட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகான ஃப்ரெஞ்ச் பிளாட் வந்துடும். நம்ம ஃப்ரெஞ்ச் பிளாட் போகிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படுவோம். நீங்கள் கையை விட்டிங்கன்னா கூட பிரிஞ்சு வராது. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்மையாக வந்திருந்தது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃப்ரெஞ்ச் பிளேட்டில் அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்ஸ் வச்சாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக நான் ஃபஸ்ட்டு டைம் இதை வச்சு நான் போடுறேன். இந்த அளவுக்கு பாருங்கள், நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எந்த அளவுக்கு வரும்னு. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்ட மாதிரியே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கண்டிப்பாக போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.